என்றது வந்து ஒரு பெரிய ஒரு டாக்டர் வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் வந்து லண்டன்ல உள்ள ஒரு தேவ மனுஷன். அவர் லண்டன்ல உள்ளவர். ஆனால் அவருடைய தகப்பனார் தாயார் வந்து வேலூர்ல இருக்கிற சிஎம்சி மருத்துவமனையில் அவர்கள் வந்து மிஷனரி பணியாக அவங்க 2 பேரும் வந்தாங்க. அப்போ வரும்போது அவர் இங்கே தான் பிறந்தார். அவருடைய பேர் வந்து பால் டபிள்யூ பிராண்ட். அவருடைய பேர் பால் டபிள்யூ பிராண்ட். அவர் வந்து இங்கே இந்தியாவில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு. அவருடைய அம்மா அப்பா 2 பேரும் வேலூர் சிஎம்சியில் அவங்க மிஷனரிகளாக இருந்தார்கள். இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக 1914 வருஷத்தில் வந்து அவர் வந்து பிறந்தார். அப்போ வந்து அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், இந்த எலும்பு ஆப்ரேஷன் பண்ணுகிற நிபுணராக இருந்தார். அப்படின்னா ஒரு சர்ஜன் அவர் வந்து. ஆனால் அவருக்கு வந்து இந்த எலும்புகள் ஒரு நாள் வந்து இந்த எலும்புக்காக அவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது குஷ்டரோகி ஒருத்தரை கொண்டு வந்து அவங்களுக்கு காமிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த குஷ்டரோகியுடைய எலும்புகள் வந்து அப்படியே அது அந்த எலும்போடு சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகளை பார்த்தீங்கன்னா கை விரலில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் அழுகி கீழே விழும். அந்த எலும்புகள் அவங்களுக்கு இருக்காது. இந்த கை வந்து அப்படியே மூடி இருக்கும். அப்போ இந்த குஷ்டரோகியினுடைய எலும்பு வந்து அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு விஷன் வந்துருச்சு. சரி, நம்ம வந்து இந்த மினிஸ்ட்ரியை வந்து குஷ்டரோகிகள் மத்தியில் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கணும், அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரில் இருக்கிற அந்த முக்கியமானவங்கள்ட்ட பேசி அந்த குஷ்டரோகத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை எல்லாம் ஒன்றாய் சேர்த்தாராம். அப்போ வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து இல்லை, குஷ்டரோகம் என்கிறது ரொம்ப பரவிட்டே இருக்கிறது, நீங்க ஊருக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல வைக்க முடியாது, நீங்க ஊரை விட்டு வெளியில ஒரு இடத்துல கொண்டு போங்கன்னு சொல்லி அவர் வெளியில ஒரு இடத்துல வந்து இந்த குஷ்டரோகம் பிடித்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்க தங்க வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த மாதிரி தன்னுடைய மிஷனரி ஊழியத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். ஆனா ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே அங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இவரிடத்துல தன்னுடைய கையை காமிச்சு சொல்லுவாங்களாமா, டாக்டர் நைட்டு தான் எங்களுக்கு இந்த வியாதி வந்து ரொம்ப சிவியரா மாறிடுது, காலையில நாங்க நல்லா இருக்கிறோம், காலையில எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வர்றதில்லை, காலையில இந்த வியாதியினுடைய சிவியரை விட இரவு நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்குது, பாருங்க நாங்க நேற்றைக்கு நைட்டு தூங்குனது தான் எங்களுக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு காலையில எழும்பி பார்த்தா இந்த விரலை ஒன்ன காணோம், இந்த விரல் வந்து அழுகி போயிருச்சு, இந்த விரல் அப்படின்னு சொல்லி அவர் உடனே நினைச்சாராமா, எப்படி இது இரவு நேரத்தில் இந்த குஷ்டரோகம் ஏன் இவ்வளவு பெருசா செயல்படுது, எதுக்காக இது வந்து இரவு நேரத்தில் இவ்வளவு வீரியமா செயல்படுகிறது. சோ எல்லாரையும் அவர் தூங்க வச்சிட்டாரு. எல்லா பிள்ளைகளையும் தூங்க வச்சு ஒரு டார்ச் லைட்டை கையில் வச்சுட்டு, சரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன நடக்குது, இரவு நேரத்திலே அது வரும் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள ஒரு விரலே அவனுக்கு அழுகி கீழே விழுது அப்படின்னு சொன்னா அதுல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவருடைய டார்ச் லைட்டை எடுத்து அவர் நிறைய இடத்துல அடிச்சுட்டே இருந்தாராமா. திடீர்னு ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று அவருடைய கண்ணில் பார்த்துட்டாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்தில் இந்த பிள்ளைங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எலிகள் வந்து இந்த பிள்ளைகளுடைய கரத்தை, இந்த விரலை வந்து ஒன்னொன்னா கடிச்சு சாப்பிட்றத அவர் பார்த்தாரு. இவருக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்குது. ஐயோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இரவு நேரத்தில் இந்த வியாதி வந்து அதிகப்படுத்தல, ஆனா இந்த எலி அவங்களுடைய கையில கடிக்கும் போது இந்த குஷ்டரோகத்தினால உணர்வு இல்லாம இருந்துச்சாம். அந்த உணர்ச்சி இல்லாததுனால இந்த எலி கடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாம இருந்ததுனால அப்படியே கையை அசைக்காம அந்த எலி வந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு காலையில ஆனா இந்த பிள்ளைகளுக்கு வந்து குஷ்டரோகம் அதிகமா இருக்குன்னு அவங்க வந்து சொன்னாங்களாம். உடனே எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு, இல்ல நீங்க நாளையிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூனையை வளர்த்த ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஒரு பூனையை கொடுத்து அந்த பூனையை வந்து இரவு நேரத்தில் அவர்களுக்கு கூடையை படுக்க வைக்கிறது மாதிரி அவர் வந்து அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாராம். சரி, இதை குறித்து எதுவுமே சொல்லாம. அப்போ இந்த குஷ்டரோகத்தின் மேல அவருக்கு, இந்த குஷ்டரோகிகள் மேல அவருக்கு இருந்த அந்த வாஞ்சையினால, அந்த ஊழியத்தினுடைய வாஞ்சையினால அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். இவருடைய ஊழியத்தை கேள்விப்பட்டு அவருடைய பிறந்த அந்த லண்டன் ஊர்ல வந்து இவருக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி அவரை அழைச்சிருந்தார். அப்போ இவர் இங்கேருந்து அந்த அவார்டை வாங்குறதுக்காக தன்னுடைய ஊருக்கு போனார். அங்கே ஊருக்கு போய் அவருடைய பெட்ரூமில் அவர் படுத்து தூங்கி அவர் காலையில் எந்திரிச்சு அந்த மீட்டிங்காக கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஷாக்ஸ் போடும்போது காலில் வந்து ஒரு சின்ன புண்ணு ஒன்று இருந்திருக்குது.
அந்த குஷ்டரோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே எப்படி தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த புண்ணில் தான் அந்த ஃபஸ்ட்டு குஷ்டரோகம் ஆரம்பிக்கும். உடனே இந்த சின்ன புண்ணை பார்த்த உடனே அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அப்படின்னா அவருக்கு என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, நமக்கும் குஷ்டரோகம் வந்துருச்சு. ஏன்னா குஷ்டரோகம் அப்படின்றது ஒரு தொத்து வியாதி இல்லை, அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த குஷ்டரோகம் வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய அறிகுறி என்ன அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பின் வச்சு குத்துனாலும் அந்த இடத்துல இருக்கிற அந்த உணர்ச்சி தன்மை போயிடும். அப்படின்னா அதில் அது எப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த உணர்ச்சி எடுத்துறாங்களோ ஆப்ரேஷன் பண்ணும்போது, அந்த மாதிரி அந்த இடத்துல உணர்ச்சியே இருக்காது. உடனே தன்னுடைய கோட்டெல்லாம் போடாமல் போய் அதே பெட்ரூமில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இவ்வளோ ஊழியத்தை செய்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நான் இன்னும் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நான் ஊழியம் செய்வேன், பட் எனக்கு காலில் ஒரு புண்ணு வந்திருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நான் இப்போ ஒன்று பண்ணுறேன், இங்கே இருக்கிற ஒரு பின்னூசி வச்சு அந்த இடத்துல நான் குத்தும் போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வலிக்கணும்னு ஜெபம் பண்ணாராமா, எனக்கு வலிக்கணும்னு ஜெபம் பண்ணாராமா. அப்போ அவர் அந்த ஷாக்ஸை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஊசி எடுத்து அவருடைய அந்த புண்ணில் குத்துன உடனே ஐயோ அப்படின்னு அவருக்கு வலிச்சிருச்சாமா, ரொம்ப வலிச்சிருச்சாமா, ஓ ஆன்னு கத்துனாராமா. அப்போதான் அவர் கீழே எழுதினாராமா, பெயின் அப்படின்றது அது தோல்வி அல்ல, பெயின் அப்படின்றது நம்ம விழுந்து போறதனுடைய அடையாளம் அல்ல, பெயின் இஸ் கிஃப்ட், வலி ஒரு பரிசு அப்படின்னு எழுதினாராமா. அன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 86 வயது வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார். 86 வயது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணுவாராமா, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சில இடங்களில் அப்படியே குண்டூசி வச்சு குத்தி குத்தி பார்ப்பாராமா. அன்னைக்கு வலிச்சிருச்சுன்னா அவருடைய மனசு சொல்லுமா, நீ இன்னும் குஷ்டரோகியா மாறல, நீ இன்னும் குஷ்டரோகியா மாறல, எத்தனை நாள் இந்த வலி உங்ககிட்ட இருக்குதோ அத்தனை நாள் வரைக்கும் உனக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது, எத்தனை நாள் வலிக்குதோ அன்னைக்கு வரைக்கும் அந்த நோய் தொற்று உன்னிடத்தில் வரல. அதனால தான் அவர் பெரிய ஒரு புத்தகத்தை எழுதினார், பெயின் இஸ் கிஃப்ட், வலி ஒரு பரிசு. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுடைய இருதயத்தில் பெரிய பெரிய வலிகளோடு நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். பிள்ளையை குறித்து ஒரு பெரிய வலி, எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய வலி, அந்த வலி ஒருவேளை தாங்க முடியாத வலியா இருக்கலாம். ஆனா அதை நீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தீமைன்னு நினைக்காதீங்க, தீமைன்னு நினைக்காத, இந்த வலிக்கு பின்பாக ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். இந்த வலி இருக்கிற வரைக்கும் நீங்க ஆண்டவரை விட்டு போக முடியாது. இந்த வலி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெருமைன்ற ஒண்ணு உங்களுடைய தலைக்கு மேல வராது. இந்த வலி இருக்கிற வரைக்கும் நீங்க ஆண்டவரை தேடிட்டே இருப்பீங்க. ஆண்டவரை தேடுவதற்காக தான் இந்த வலியை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவரோடு நடப்பதற்காக தான் இந்த வலியை அனுமதித்திருக்கிறார். இந்த வலி உங்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வலி நன்மைக்கு என்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். அவர்கள் பேசி உங்களை வலிக்க பண்ணினதுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நல்லா வச்சிருக்கிறாரு. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க கடந்து போன ஒரு வலியின் பாதை, யாருமே சுமக்க முடியாத அந்த வலி, ஆனா இன்றைக்கு உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த வலி ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. குழந்தையை பெற்றெடுக்கிற தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த சமயத்தில் அவளுடைய வலி கொடூரமாக இருக்கிறது. பிரசவ வலி உலகத்திலே இருக்கிறதுலே ரொம்ப கடினமான ஒரு வலியிலே அந்த தாய் கடந்து போறார். ஆனால் அது கொஞ்ச நேரம் தான், அது சில நிமிடங்கள் தான். அந்த வலி முடிஞ்சதற்கு பிற்பாடு தனக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தோன்ற ஒரு சந்தோஷம் இதுவரையிலும் அவள் சுமந்த அத்தனை வலியையும் மறக்க பண்ணுகிறது போல நான் நம்புறேன், ஒரு புது ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு புது மகிமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். புது வெற்றியை தரும்போது இன்னைக்கு சுமக்கிற வலி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாவே மாறும். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம்,
உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். இதோ காயங்களை ஆற்றுகிற ஒரு தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்க பெயினை மாற்றுகிற ஒரு தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். வெகு சீக்கிரத்திலே இந்த வலிகள் மாறப்போகிறது. இந்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே அவர் பட்ட ஒவ்வொரு வலிகளும் இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களாய், ஒவ்வொரு ஊழியக்காரனாய், ஒவ்வொரு நன்மையாய் இருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற இந்த வலி ஒரு நாள் உங்கள் தலையின் மேல் ஒரு கிரீடமாய் மாறப் போகிறது. இந்த வலி சந்தோஷமாய் மாறப் போகிறது. இந்த வலி நீடிப்பது இல்லை. இந்த பெயின் உங்களுக்கு நீடிப்பது இல்லை. இந்த பெயின் உங்களை உருவாக்கி விட்டு கடந்து போயிடும். ஒரு உயரமான இடத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கும். இந்த வலி மற்றவர்கள் யார் என்றதை புரிந்து கொள்ள வைக்கும். இந்த வலியை அனுமதித்தது கர்த்தரானால் இந்த வலி உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஹalleluya.